ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கைராஜ் யூடியூப் சேனல். நான் உங்கள் செங்கைராஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த விலாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுடைய பர்த்டே விலாக் தாங்க. தியாமாவோட பர்த்டே பார்த்தீங்கன்னா 1/11/2024 அன்றைக்கி எடுத்த வீடியோ இது. என்னால் இது அப்லோட் பண்ண முடியல. அதனால் இப்போ பையனோட பர்த்டே இன்றைக்கி முடிஞ்சது. அதோட சேர்த்தே நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் அன்னதானம்லாம் போட்டது கிடையாதுங்க. அதுக்காக காசும் எங்கேயுமே கொடுத்தது கிடையாது. இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு நான் ஷார்ட்ஸில் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் மனசுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணுச்சு. எப்போவுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருந்துச்சுன்னா தான் லைஃப்பில் சில விஷயங்களை நம்ம கண்டினியூ பண்ண முடியும், அதை செய்யறதுக்கு முன் வர முடியும். அதுபோல் எங்களுக்கு உயிர் பயத்தையே காட்டினது தான் அந்த ஆக்சிடெண்ட்டு. நாங்கள் அதில் பிழைச்சி வந்ததே பெரிய எங்கள் முன்னோர்கள் புண்ணியம் தான் நான் நினைக்கிறேன். அது அந்த ஈசனுடைய அருளால் இன்றைக்கி இருந்து நாங்கள் பேசுகிறதே பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அதனால் அன்னதானம் போடணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப கூட்டங்கள் நிறைய இருக்கும். திருநிலை பெரியாண்டவர் கோயிலில் கூட்டம் நிறைய இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உகந்த நாள். அங்கே பூசை போடுவாங்க. ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது. அதனால் இப்போ நம்ம திருக்கழுக்குன்றம் ரோட்லேருந்து நம்ம தன்றைக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் கட்டு வரும். அங்கே பார்த்திங்கன்னா ஆசான் மெமோரியல், அதுக்கப்புறம் பிளெஸ்ஸிங் ஸ்கூலுக்கெலாம் போகிற வழி அது. அந்த வழிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பெரியாண்டவர் கோயில்னு போர்டு இந்த மாதிரி நிறைய இடங்களில் இண்டிகேஷன் இருக்கும். அந்த இண்டிகேஷனை பிடிச்சிட்டு அப்படியே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கோவில் தெரியும். அந்த மாதிரி வந்தோன்னா சூப்பராக கோவில் அடைஞ்சிடலாம். நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதோட லிங்க்கும் இதுக்கு கிட்ட நான் கொடுக்குறேன் கீழே. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது. முன்னோர்கள் அதெல்லாம் சொல்லாமலே இறந்துட்டுருப்பாங்க. இல்லை ஒரு கன்ஃபியூஷன்லேயே இவங்க தான் அவங்க தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தெரியாமலே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இங்கே பூசை போட்டு அவரை குலதெய்வமாக பெரியாண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு நல்லதே செய்வார். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றது ஒரு பெரிய ஐதீகமாகவே சொல்லப்படுது. இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். கோவிலுக்கு வெளியில் நிறைய கடைகள் இருக்கும். அங்கேயே மாலை வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், நம்ம வீட்டுக்கிட்டேயே வாங்கி எடுத்துகிட்டு வரதுனாலும் எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் அந்த அன்னைக்கு வீட்டுக்கிட்ட இருந்தே நாங்கள் கொண்டுட்டு வந்துட்டோம். இங்கே பெரியாண்டவருக்கு பாருங்கள் மேற்கூரையே கிடையாதுங்க, வெட்ட வெளி தான். அவர் ஆகாசத்தை பார்த்தே நம்ம பெரியாண்டவான்னு சொல்லி கும்பிடலாம் அப்படின்னு எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க. என்னுடைய தாய் வீட்டு, அதாவது எங்கள் அப்பாவுடைய வழி வந்த பாட்டிக்கு குலதெய்வம் இந்த பெரியாண்டவர் தான். அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த கோவிலை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வனாந்திரமாக இருக்குமா, காடாக இருக்குமா, அங்கே இருக்குதான் நம்ம குலதெய்வ கோயில் அப்படின்வாங்க. கடைசியில் நான் திருமணமாகி எனக்கு நாங்கள் போய் ஒரு ஜோசியம் ஒருத்தர்கிட்ட பார்ப்போம். அவர் எங்களுக்கு சொல்லி தான் இந்த கோவில் இப்படி இருக்கிறதே தெரியும். ஆனால் அந்த நேரம் பார்த்து எங்கள் பாட்டி உயிரோடு இல்லை. இந்த கோவிலை பார்க்காமலே அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தம்பியோட திருமணத்துக்கெலாம் நாங்கள் இங்கே பூசை போட்டுட்டு போனோம். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு சொல்கிற மாதிரி எங்கள் பெரியாண்டவர் எங்களுக்கு. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க மனசார வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். தியா இங்க பாரு. பாப்பா பார்த்து
சாக்லேட் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இது பண்ணி சுவாமி கிட்ட இருந்த மாலை இல்ல அப்படியே எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அண்ணா தான் கோவிலுடைய நிர்வாகி திரு ஏகசீலன் அவர்கள். ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைமுக்கு நம்ம போயிட்டு சாமியை பார்க்கும்படி நம்மளுக்கு வந்துட்டு இவர் அமைச்சு கொடுப்பாரு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்றத நான் லாங் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நம்ம கையினாலே நம்ம வந்து ஆரத்தி எடுக்கலாம், சுவாமிக்கு மாலை அணிவிக்கலாம், எல்லாமே செய்யலாம். எப்போ நினைக்கிறோமோ அவரை போய் நேரடியாக கிட்டவே நம்ம உட்காந்து சிவனுக்கு பூஜை பண்ணும்படியாக அமைஞ்சிருக்கும். இது வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு மனசுக்கு. நம்ம குலதெய்வம் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பெரியாண்டவர் பூசை. இதில் வந்துட்டு 21 உருண்டைகள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு பூசை போடுவாங்க. இந்த குடும்பம் வந்துட்டு பூசை போடுறதுக்காக அந்த அன்னைக்கு வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து பாப்பா தலையில் கை வச்சு ரொம்ப வாழ்த்தி அவளை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இது வந்து பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முந்தின வருஷம் கரெக்டாக அவளோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் தான் அவளுக்கு சர்ஜரி நடந்தது. இந்த ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கை உடஞ்சிருந்தது இல்லையா, அன்னைக்கு சர்ஜரி நடந்தது. அதெல்லாம் வந்து மைண்டில் ரீகால் பண்ணிகிட்டே கண் கலங்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன். இருந்தாலும் கோவிலில் அழக்கூடாது, அந்த நிலை மாறிடுச்சு, இதுக்கு மேலே அதை நினச்சி கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அப்படியே மனசை தேத்திக்கிட்டேன். எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து முடித்த டயர்டில் மேடம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கரெக்டாக அன்னதான டைமும் ஆகிடுச்சு. ஜனங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க கையில் பிளேட்ஸ் கொடுத்துட்டு சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே அவங்கவுங்க கையால் கொஞ்சம் நான் சாதம் வந்து போட வச்சுருந்தேன். எங்கள் மாமியாரும் பரிமாறினாங்க, என்னுடைய கணவரும் பரிமாறி இருந்தார். ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போதும் அப்படின்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு ஒருத்தர் மனசை நிறைவு பண்ண முடிகிற விஷயம்னா அது வந்து அன்னம் தான். அந்த அன்னதானத்தை நம்ம செய்யும்பொழுது நிஜமாகவே சொல்கிற மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, அன்னதானம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்துலையோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையோ தரமாட்டாங்க. நல்லாவே ஒருத்தர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், கொஞ்சமாக கொடுத்துட்டு அது நம்மளுக்கு நிறையாத மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நல்ல ஒரு பிளேட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு போட்டு தராங்கங்க. அதை நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் கேட்டோன்னா கூட முகம் சுழிக்காமல் போடும்படியாக தான் இருக்கிறாங்க ஊழியர்கள் எல்லாருமே. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக மஞ்சுளா அக்கான்னு ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க. அவங்களுடைய நம்பரும் இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கோவிலில் வந்து சமைக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், ஆனால் அவங்க டென்ஷனே இல்லாமல் அவ்வளோ சாந்த சுரூபினியாக நம்மகிட்ட பேசுறது அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபீல் இருக்குங்க. சிவாய சொல்லுடா. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய.
இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா, சிவபெருமானுக்கு நம்ம கைகள்னாலேயே அங்கே இருக்கிற பன்னீரை வாங்கி அபிஷேகம் செய்யலாம். அந்த பன்னீர் வந்துட்டு அவர் மேலே பட்டு வழிஞ்சு வர அவுட்லெட் பைப்பில் அதை ஒரு வாட்டர் பாட்டிலில் நம்ம பிடிச்சிட்டு போயிட்டு வீட்டில் நல்ல நாட்களில் நம்ம தெளித்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்கிட்ட எப்போவுமே இந்த பன்னீர் வந்து ஸ்டாக் இருக்கும். நாங்கள் வந்து அந்த மாதிரி வாங்கி ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாப்பாவோட பர்த்டே விலாக் இதோட நிறைவடையுது. நான் வந்து இந்த 2 வீடியோவையும் அட்டாச் பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, என்னுடைய பையனோட பர்த்டே விலாக் தான். இது வந்துட்டு 15/2/2025, அதாவது இன்றைக்கி எடுத்ததுங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம காலையில் கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நான் மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ண சொல்லியிருந்தார் ஏகசீலன் அண்ணா, அதாவது திருநெல்லை பெரியாண்டவர் கோயிலுடைய உரிமையாளர். அதனால நாங்கள் வந்துட்டு ஒரு 10:45 அப்படியே கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே 11 மணிக்கு கரெக்டாக இருக்கும். பூசை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அன்னதானம் வழங்குறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ரூட்லாம் நிறைய காமிக்கல இதில், நான் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பார்த்தது தான், அதனால் பழைய வீடியோலேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கோயிலுக்கு போகும்பொழுது தேங்காய், பழம் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இந்த கோவிலுக்கும் நம்ம அந்த மாதிரி வெளியவே விற்கிது, அதையுமே நம்ம வாங்கிக்கலாம். வீட்டில் இருந்தும் எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்துட்டு மாலையும் பழம் அதுக்கப்புறமா இந்த பூ தான் வாங்கிட்டு போயிருந்தேன். வீட்டிலேருந்து நம்ம கட்டிட்டு போயிருந்தோம் செவ்வரளி பூ. மாலை வந்துட்டு துளுக்க சாமந்தி இல்லாமல் சம்பங்கி மாலை, அது மாதிரி நாங்கள் சில நேரங்களில் ஆர்டர் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரியும் செய்து எடுத்துகிட்டு போகிறது உண்டு. இப்போ வந்து ஏகசீலன் அண்ணாவை நாங்கள் வரவழைச்சிருந்தோம். அவர் வந்துட்டு நம்மளுக்காக பூசி போட்டுக்கிட்டு இருக்காரு. உடல்நலம் நீளாயும் செல்லும் இயற்கல்வி உயர் நோய் கல்வி வாழ்க கோகுலுக்கு வந்துட்டு சாமிக்கிட்ட இருந்த மாலையை வந்துட்டு கழுத்தில் போட்டிருந்தாரு ஏகசீலன் அண்ணா. போட்டு முடிச்சுட்டு அப்படியே கோவிலை வந்து வலம் வர சொல்லியிருந்தாங்க. பாப்பாங்க வந்துட்டு இங்கே இருக்கிற சிலைகள் கிட்டலாம் போய் ஏதோ பேசிட்டு விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலை வந்துட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது காலபைரவர், அர்த்தநாரீஸ்வரர், இவங்கள தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து காலபைரவர், இங்கே இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த வேண்டுதல் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாகவே தாலியும் தொட்டிலும் கட்டியிருப்பாங்க. அவ்வளோ வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த கல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வலது கையை வச்சு நம்ம நிற்கணும், நேராகவே நிற்கணும், கால் முட்டியை வளைக்காமல் நின்றுட்டு எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ அது வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இந்த கோவிலில் இருக்குது. இங்கே வந்தாலே இது வந்து பக்தர்கள் நிறைய பேர் இது மாதிரி செய்கிறது உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல் சிவபெருமானுக்கு நம்ம கைகளினாலேயே கொண்டு போகிற பன்னீர் அபிஷேகங்கள் செய்யலாம். நாங்கள் வந்து இந்த முறை பன்னீர் வாங்கி அபிஷேகம் பண்ணலை. கொண்டு போன செவ்வரளி பூவை வந்துட்டு அவருக்கு மாலையாக போட்டு விட்டுட்டு நல்லா கும்பிட்டுட்டு வந்தாச்சு.
இந்த மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி வருது இல்லையா, 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம். அதுக்கு வந்துட்டு இங்கே நிறைய சிறப்பான பூஜைகள், விளக்கு பூஜை எல்லாமே இருக்குது. சிறப்பாக பண்ணுறாங்க. எதுக்குமே கட்டணம் கிடையாதுங்க. நீங்கள் சும்மா வந்துட்டு அங்கே இருக்கிற சிறப்பு ஆராதனைகள் சிறப்பான முறையில் அங்கே வந்துட்டு சிவபுராணம் பாராயணம் பண்ணுறாங்க. நிறைய இடங்கள்லேருந்து பரதநாட்டிய கலைஞர்கள் வந்து சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் நடக்க பொழுது அந்த அன்னைக்கு நம்ம முழிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. வந்து கண்டிப்பாக அந்த விழாவில் எல்லாருமே கலந்துக்கோங்க. நெம்மேலியில் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம மீட் பண்ணலாம். ஆமாம்ப்பா, பெரிய அண்ணன் தான் இங்கே போட்டுலாம் எல்லாம் பண்ணுவாங்க. இடம்மா கொஞ்சம் கோகுல் செஞ்சுட்டு கொஞ்சம் இடம். சாதம் போடுறதுக்கு கொஞ்சம் இடம். சாப்பாடு போடுறதுக்கு கொஞ்சம் எடுப்பார்ல. சாப்பாடு கொடுக்குறது இடம் கொஞ்சம். கரெக்டாக நம்ம பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டமும் இருந்துச்சு. அந்த டைமுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக கோவில் நிர்வாகத்திலேருந்து வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த டைமுக்கே வந்து கொடுத்தோம். தம்பியையும் நிறைய பேர் வந்து தலையில் கை வச்சு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல தான், கொடுக்க கொடுக்க நம்ம மனசு நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு இந்த அன்னதானத்தின் மூலமாக வருதுங்க. உங்களாலேயுமே முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. நம்ம எதையுமே கொண்டு போகிறது கிடையாது, வெறும் கையோடு தான் போகிறோம். ஆனால் இந்த பூமியில் வாழும்பொழுது எவ்வளவே ஆணவமான பேச்சுக்கள், ஆணவமான செயல்கள் அது வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. யாருக்காக இருந்தாலும், உங்களுக்காக இருந்தாலும், எனக்காக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும் சில நேரங்களில் அந்த மனிதத்தன்மைன்றது கொஞ்சம் எட்டி பார்க்க தான் செய்யுது. தெய்வத்தன்மைக்கு நம்ம யாரும் போக முடியாது இல்லையா. அதனால் அந்த மாதிரியான ஆணவம், மாயை, கண்மம் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் இந்த மனித வாழ்வு. இந்த வாழ்க்கையில் நம்ம தேடுற புண்ணியன்றது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு போகிற பெரிய சொத்து அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட சொத்தை நம்ம இருக்கும்போது ஏதாவது செஞ்சு சேர்த்து வைப்போம். கண்டிப்பாக புண்ணியத்தை நம்ம செய்கிறதுக்கு தவறவே கூடாதுங்க. இந்த ஒரு குட்டி மெசேஜோட இந்த விலாகை நான் இங்கே முடிக்கிறேன். நம்மளுடைய பாப்பாவுடைய பர்த்டே விலாகும் நம்ம தம்பியுடைய பர்த்டே விலாகும் இதில் சூப்பராக நிறைவடைஞ்சிருச்சு. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இந்த பூஜைகள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற திருநிலையில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளை பார்த்தோன்னே எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் அப்படியே நாங்கள் ஒரு வீடியோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.